ஹலோ லாலிபாப், இன்னைக்கு நாம் சிம் ஹெர்பல் ப்ராடக்ட்டோட குட்டி ஃபேஷியல் பாம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மெஷர்மெண்ட் நான் ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து ரெட் வைன் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதாவது ஃபஸ்ட்டு கிளிசரின் சோப் பேஸ்ட் எடுத்துக்கலாம். 1 கிராம் இன்றைக்கி எடுத்துருக்கேன். 1 கிராம் அப்படிங்கும்போது 1000 வரும். 1 கிராம் எடுத்திருக்கேன். அது நல்லா டபுள் பாயிங் மெத்தடில் பாயில் பண்ணிக்கணும். அதே இது நான் கரண்ட் அடுப்பில் வைக்கிறேன் அப்படின்னா, கரண்ட் அடுப்பில் நம்ம டைரெக்டாக வைக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து கேஸில் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப டபுள் பாயிங் மெத்தடில் தான் வைக்கணும். வச்சுட்டு நம்ம அப்படி பண்ணும்போது அந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து நல்லா ஒரு லிக்விட் லெவலுக்கு ஜெல்லி மாதிரி இல்லாமல் ஒரு லிக்விட் லெவலுக்கு ஒரு ஃபேஷியல் ஜெல்லு மாதிரியே வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பியோர் ஹெர்பல் ரெட் ஒயின் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்க கொஷின் கேட்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர், அதாவது அந்த ரெட் ஒயின் அப்படின்னாவே ரெட் கலர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் கலர் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுட் கலர், அதுக்கப்புறமா வந்து எசென்சியல் ஆயில். நமக்கு எவ்வளோ, அதாவது நமக்கு தெரியும்ல இந்த ஸ்மெல்லு தான் அப்படின்ற மாதிரி, அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்மெல், அது நல்லா பியூராக இருக்கணும். அதுவுமே நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். செகண்ட், நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கண்டிப்பாக எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் கொண்டு நான் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அதுக்கேற்ற மாதிரி தெரியும். அப்புறம் சிலிக்கான் மோட் வந்து நம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் குட்டியாக பாம் செய்கிறனால அது கொஞ்சம் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, அது அங்கங்கே அப்படி இப்படி அப்பி இருந்தால் கூட அதை நம்ம கடைசியாக வந்து எடுக்கும்போது அந்த இந்த இதெல்லாம் எடுத்துடலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் கூட ஈஸியாக வந்துடும். அது சூப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சைடில் இருக்கிறது ஈஸியாக வந்துடும். அது ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும், வந்துடும், ஈஸியாக வந்துடும். அது சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம். மேபி ஓகே, நல்லாயிருக்கு. நானே யூஸ் பண்ணி பார்த்த ரிசல்ட் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் நல்லா ஒரு வாட்டர் போட்டு நல்லா ஓரளவு ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது தீர்ற அளவுக்கு ஒரு ஃபேஷியல் பாம் வந்து தீர்ற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நம்ம சோப் போட்டால் எந்த அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு போட்டு அது வலிக்கு விழுந்துடும். இருந்தாலும் போட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிட்டு, நம்ம ஃபேஷியல் பண்ணோம்னா எப்படி மசாஜ் பண்ணுவோம், அது மாதிரி ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணாவே சரி போதும். அவ்வளோதான். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே கண் கூட நான் காட்டியிருக்கேன். நீங்களே பாருங்கள். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நானுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.